ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் தான் மைண்ட் கிராஃப்டில் வந்து பண்ண போகிறோம். அது என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் எனக்கே தெரியாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. சரி வாங்க போவோமா? இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடை கட்ட போகிறோம். அதுக்காக எடுத்த உடனேலாம் வந்து வீட்டை பூம்பா போட்டு வர வைக்க முடியாது மக்களே. அதுக்காக வந்து நிறைய வுட்டு, அப்புறம் வந்து ஸ்டோன் இதெல்லாம் மைன் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம போய்ட்டு அதெல்லாம் மைன் பண்ணலாம். அது முன்னாடி எனக்கு கொஞ்சம் செஞ்சிடலாம் காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி இப்போது வந்து 3000க்கு வந்து போயிட்டுருக்கோம். அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இருங்க, இந்த மழை வேறு பேடிச்சிருவாங்க. நம்ம போய்ட்டு நம்மளே பார்ப்போம். பெஸ்ட்டை மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கீப் இன்வென்ட்ரி வந்து ஆன் பண்ணிக்கிறேன் காய்ஸ். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. நிறைய பேர் வச்சுறானுங்க, லூட்லாம் போயிடுது. அதனால் இது பாருங்கள், இப்போ வரானுங்க பாருங்கள் நிறைய பேர். அதனால் வந்து கீப் இன்வென்ட்ரி வந்து இப்போதைக்கு டெம்பரவரி ஆன் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் கொஞ்சம் டைமண்ட் ஆர்மர் மாறின பிறகு எடுத்துட்றேன். கீப் இன்வென்ட்ரிலாம் ஆட மாட்டோமா காய்ஸ். சரி வாங்க போயிட்டு மரத்தை மைன் பண்ணிட்டு வருவோம். நான் இன்னும் ஒரு மரத்தை ஒரு எவ்வளோ மைன் பண்ணியிருக்கேன்? 5 தான். ஒரு ஸ்டாக் பக்கம் மைன் பண்ணலாம். இருங்க. ஓ அருங்க வேணுமா? ஓகே, இந்த மரம் தேவை. இந்த மரம் தான் நமக்கு தேவை. சரி இருங்க, மைன் பண்ணிட்டு அப்புறம் வந்து உங்களை நான் பார்க்குறேன். கைஸ், நம்ம ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 ஸ்டாக்கு பக்கம் வந்து வுட்டு வந்து மைன் பண்ணிட்டோம். இப்போ வாங்க அடுத்து போயிட்டு நம்ம போயிட்டு ஸ்டோன் போயிட்டு மைன் பண்ணி வருவோம். சரி வாங்க போவோம். அதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம கட்டுற வீடு உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிக்கலனா அதில் என்ன குறை இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கின்னு அந்த குறைய அப்புறமா நான் கிளியர் பண்ணிடுறேன். சரி இருங்க, நம்ம ஸ்டோனை மைன் பண்ணுவோம்.
மக்களே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோன் வந்து மைன் பண்ணியிருக்கோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 8 ஸ்டாக்கு கிட்ட, அதான் 7 ஸ்டாக் கிட்ட மைன் பண்ணியிருக்கோம் ஸ்டோனு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விருந்தாளிகள் நம்ம பிடிச்சி வச்சுக்கிற வில்லேஜஸ் வந்து சாப்பிட பார்க்குறானுங்க. ஒரு சின்ன ஃபைட்டை போட்டு அப்படியே போயிட்டு தூங்கிடுங்க. வாடா வாங்கடா வாங்க. இவங்க முடிச்சுட்டு நல்லா போயிடலாம். இவங்க கூட சண்டை போட முடியாது. நம்ம போய் தூங்கினாலே இவங்களே செத்துருவாங்க. வாங்க அப்போ ஸ்ட்ரெயிட்டாக அப்புறம் வீடு காட்டுறதுக்கு போயிடலாம். இருங்க நான் தூங்கி ஏன்ட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல தான் வந்து வீடு கட்ட போகிறோம். நம்ம பழைய வீட்டிலேருந்து கொஞ்சம் தான் தூரம். இந்த இடத்துல தான் வந்து இப்போ நம்ம வீடு கட்ட போகிறோம். இருங்க அதுக்கான சில வேலைகள் அளவுலாம் எடுத்துடலாம். எந்த இடத்துல எவ்வளோ ஃபீட்லாம் கட்ட போகிறோன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் சொந்தமாக தான் கட்ட போகிறேன். எந்த ஒரு வீடியோவை பார்த்து கட்ட பார்த்தல. எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இங்கே நம்ம ஆர்டர் போட ஆரம்பிப்போம். இங்கே முதல்ல இங்கேருந்து ஆரம்பிப்போமா? இருங்க ஃப்ளாட்டாக இருக்கிற இடமா? ஓகே, இங்கே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1 இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூண், அப்புறம் இங்கே 2 வாசு பிடி வச்சுட்டு, ஓகே இங்கே 1. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோடைய பேஸு, அதாவது வாசக்கால். இருங்க அப்புறம் இங்கே வந்து ஜன்னலுக்குன்னு கேப் விட்டுட்டு இருங்க. ஓகே, இது இங்கே இப்படி வைக்க தேவையில்ல. கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வீட்டுக்கான அவுட்லே வந்து போட்டாச்சு. இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கான அவுட்லே. இப்போ வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வீடு கட்ட ஆரம்பிக்க வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி இந்த கீழே சர்ஃபேஸ் வந்து ரிமூவ் பண்ணோம். இருங்க அதுக்காக நம்ம போய்ட்டு ஷவலு அப்புறம் நம்மளுக்கு தேவையான பொருளை தரேன். அதுக்கப்புறம் நான் பேஸ்மெண்ட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு தூண்லாம் ஏப்பிட்டு உங்களை வந்து நான் பார்க்குறேன். இருங்க ஒரு நிமிஷம் கைஸ், வீடியோ கிளிப் உங்களுக்கு வந்து வரும் பாருங்கள். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவுட்ல போட்டாச்சு. வாங்க மிச்ச வீடு கட்டிட்டு அப்புறம் நான் அவங்களை வந்து பார்க்குறேன். மக்களே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சுவரெலாம் போட்டோம். இப்போ மேலே ரூஃப் போட்டு இங்கே கேஃப் கரத்தெல்லாம் கண்ணாடி வச்சா வீடு முடிஞ்சிடும். மேல் மாடி வந்து அப்புறம் நான் நஷ்ட பாட்டில் கட்டுறேன். இருங்க நான் வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். அப்புறம் எப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங் கொடுங்க 10க்கு. சரிங்க நான் போய்ட்டு முடிச்சுட்டு வரேன். தப்புன்னு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வந்து வீடை கட்டி முடிச்சிட்டோம். நம்ம வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. சரி வாங்க வீட்டை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி வாங்க வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதான் வந்து நான் வந்து கட்டியிருக்கிற வீடு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு பேஸ் வரும், அது அப்புறமா கட்டலாம். இது மேலே எப்படி இருக்குன்னு வாங்க போய் சுற்றி பார்ப்போம். வீடை வாங்க முதல்ல வீட்டை சுற்றி வருவோம். நானே சொந்தமாக கட்டினது, எந்த ஒரு சேனலும் இல்லை, எதையும் பார்க்கல. நானே சொந்தமாக கஷ்டப்பட்டு கட்டினேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்கிறேன். டிசைனிங்லாம் அவ்வளோ எனக்கு மைண்ட் கிராஃப்டில் பண்ண தெரியாது. இதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு பண்ணியிருக்கேன். சரி வாங்க உள்ளே போகலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எதுவுமே தான் வைக்கல, வெறும் பெட் ஒன்று தான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டோரேஜ் சிஸ்டம், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒர்க்கிங் ஏரியா எல்லாமே இங்கே தான் வரப்போகுது. மேலே பார்த்தீங்கன்னா நல்லா டைமண்டு அந்த மாதிரி ரொம்பவே நெதர் ஐட்டம்லாம் மேலே. சரி மக்களே வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்தமாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.
வீடு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். சரிங்களா? இனிமேல் நெக்ஸ்ட் கைஸ், இந்த வீட்டுக்கான ரேட்டிங்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோவாக நல்ல ஒரு கண்டென்ட்டில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.